வெல்கம் டு என்டேவர்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி குரூப் டியோட குவான்டிட்டி அண்ட் ரீசனிங் மாடல் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் பேஸ்டாக இது வந்து எக்ஸாமோட அந்த டிஃபிகல்ட்டி லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பார் டயக்ராம் இல்லைனா பை சார்ட் கொடுத்து கொஷின்ஸ் கேட்குறது வந்து டேட்டா இன்டர்பிரேஷன் சொல்லுவாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எத்தனை வருஷத்தில் எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட 10% அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே 10% கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ 137நாலும் அதோட 10% வந்து 13.7. ஸோ அந்த மாதிரி 10% ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்ச முடியும். எடுத்தோடனே எல்லாத்துக்குமே கால்குலேஷன்ஸ் போட்டு பார்க்காம டயக்ராமை பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எந்தெந்த வருஷத்தில் வந்து எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வருஷத்தில் எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, அப்புறம் இது 3 தான். மீதி இருக்க ரெண்டுத்துலையுமே இம்போர்ட் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இது மூணுத்துக்குமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 100 வந்து 141 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதில் வந்து 100 வந்து இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட் வந்து 141. ஸோ இதில் வந்து 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ வந்து ஒரு வருஷத்தில். அடுத்தது வந்து 107 இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட் வந்து 120. 107ஓட 10% பார்த்தீங்கன்னா 10.7. ஸோ 107 10.7 போட்டோம் அப்படின்னா 117. அது வந்து 10%க்கு மேலே இதில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் உண்டு. ரெண்டாவது. மூணாவது வந்து 148. இதோட 10% வந்து 14.8. ஸோ இதை கூட்டினோம் அப்படின்னா 8, 12, 162 கிட்ட போகுது. ஆனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்க வேல்யூ 159 தான். ஸோ இதில் 10% வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ நமக்கு வந்து 2 வருஷம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு வரைக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2 இயர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி டயக்ராமை வச்சு மற்ற ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி டேட்டா இன்டர்பிரேஷனை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். கொஷனில் வந்து எந்த மேனுஃபேக்சரருக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்து ரா மெட்டீரியல்லேருந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன்லேயே 2 தான் இருக்குது, ஃபாத்திமா அண்ட் ஹரிஷ். ஸோ ஃபாத்திமா, ஹரிஷ் இவங்க 2 பேரோட மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும். இப்போது 40 வந்து 50 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து 1/4 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா 50 - 40 டிவைடட் பை ஒரிஜினல் வேல்யூ 40. இதில் வந்து கழிச்சோம் அப்படின்னா 10/40. ஸோ வந்து இது 25% வரும். டிவைட் இன்ட்டு 100 போட்டோம்னா பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் 25%. ஹர்ஷுக்கு 25%. ஸோ இது தப்பாக இருக்கும். அதே மாதிரி ஃபாத்திமாவுக்கு போட்டோம் அப்படின்னா 30லேருந்து 40 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ 10/30 வரும். ஸோ அவங்களுக்கு வந்து 1/3. 1/3னா 33%. ஸோ ஃபாத்திமாவுக்கு தான் அதிக பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா 40லேருந்து 50 இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அது 25% இன்க்ரீஸ்னு நமக்கு டக்குன்னு சொல்ல தெரியணும். ஏன்னா 40 to 50ங்கும்போது 10 வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ 40ல் 10 வேல்யூ அப்படிங்கிறது 4ல் ஒரு பங்கு. 4ல் ஒரு பங்குனா அது 25% அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி இந்த மாதிரி 1/3, 1/6 இதுக்கெல்லாம் வந்து பர்சன்டேஜ் வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது அல்ஜிப்ராலேருந்து வந்திருக்கு சம். இல்லைனா x - 1/x = 5 அப்படின்னா x⁴ + 1/x⁴ என்னன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு டேரெக்டான ரொம்ப ஈஸியான சம். ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அப்படியே ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இது கான்செப்ட் என்னென்னா ஜஸ்ட் இந்த சிம்பிள் ஃபார்முலா தான். a - b² = a² + b² - 2ab. ஸோ அந்த மாதிரி போடும்போது 2 சைடு ஸ்கொயர் எடுத்தோம் அப்படின்னா x - 1/x² = 5². இப்போது a வந்து x, b வந்து 1/x. ஸோ x² + a² + b² இது. ஸோ a² + b² - 2ab. a வந்து x, b 1/xங்கிறத கேன்சல் அவுட் ஆகிடும். ஸோ அந்த -2 இங்கிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா 27. x² + 1/x² ஃபர்தராக ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு x⁴ கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது 27² வரும். அதே மாதிரி இங்கேயும் ஒரு +2 வரும். இது a + b அப்படிங்கிறதுனால +2 வரும். அப்போ அங்கிட்டு கொண்டு போகும்போது 729 - 2 அப்படி பண்ணும்போது 727. 27 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 729, -2 பண்ணும்போது 727. இது வந்து ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நேச்சுரல் நம்பர் தட் கேன் பி டிவைடட் பை த ஃபர்ஸ்ட் 5 2-digit பாசிட்டிவ் ஈவன் நம்பர்ஸ் வித்தவுட் லீவிங் அ ரிமைண்டர். வித்தவுட் லீவிங் அ ரிமைண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். எப்படின்னா 10/2 அப்படின்னா 2ங்கிற நம்பர் 10 வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஃபஸ்ட்டு 5 2-digit பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னா 10 வரும், 12, 14, 16, 18. இந்த 5 நம்பரும் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த 5 நம்பராலையும் டிவைட் ஆகிற ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி சமயம் எப்படி சால்வ் பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்தால் ஒரு வேல்யூ வரும். அந்த ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் அப்படிங்கிறது வந்து இந்த வேல்யூவாகவோ இந்த வேல்யூவோட மல்டிப்புளாகவோ இருக்கும். அப்படி தான் இதை சால்வ் பண்ணணும். இப்போ இந்த 5 நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும். இதில் ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 18 அப்படிங்கிறது வந்து ஒரு 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஃபைனலாக வரக்கூடிய அந்த வேல்யூவோ இல்லை அதோட மல்டிப்புளோ 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும். ஸோ அவங்க கேட்டிருக்க மாதிரி ஸ்மாலஸ்ட் 5-digit நம்பர் 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் எது அப்படிங்கிறத அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போவுமே 9ஆல் ஒரு நம்பர் டிவைட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். எப்படின்னா அதோட சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 9ஆல் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5 + 5 10, 10 + 6 16. இது வந்து 9ஆல் டிவைட் ஆகாது. இதில் கூட்டினோம் அப்படின்னா 5 + 6
5 + 1 6, 6 + 2 8. இதுவும் வந்து டிவைட் ஆகாது. இதில் 5 3 8, 8 4 12. இதுவும் 9ஆல் டிவைட் ஆகாது. 5 + 4 9. இதான் டிவைட் ஆகும். ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி இந்த சம்மன் இல்லை, எந்த சம்மாக இருந்தாலும் சரி, ஒரு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த எல்சிஎம்மில் 9ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் வருது அப்படின்னா, அதோட 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்து நம்ம ஆப்ஷன்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதே 12 இருக்குது அப்படின்னா 12 வந்து 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 3க்கான டிவிசிபிலிட்டி ரூலை வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் இந்த மாதிரி ஷார்ட்கட்டு அப்ரோச்சஸ்லாம் புரியும். நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சம்மெல்லாம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணலாம். இந்த சம்மில் என் நம்பர் இஸ் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ்டு பை 30%. அதாவது ஒரு நம்பரை ஃபஸ்ட்டு 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் 40% டிக்ரீஸ் பண்ணுறாங்க. நெட் இன்க்ரீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நம்பரை சப்சிக்வெண்ட்டாக இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ பண்ணும்போது அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா A + B + AB / 100ன்னு ஒரு ஃபார்முலா. இதில் வந்து A வந்து +30 ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுறோம், அடுத்தது டிக்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா 40 -40. ஏபியில் வந்து B வந்து நெகட்டிவ், ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவில் தான் வரும். 3 12. ஸோ 1200 / 1000 அப்படின்னா இதை கேன்சல் பண்ணிட்டா 12. இதுலேருந்து இதை கழிச்சோம் அப்படின்னா -10 -12 22% டிக்ரீஸ் ஆகும். அந்த ஃபார்முலா வச்சு தான் பண்ணணும் இல்லை. இப்போ ஒரு நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது 30% அப்படின்னா அதோட ஒரிஜினல் வேல்யூ 10 அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அது 13ன்னு வச்சுக்கலாம், இல்லை 100னா 130 அந்த மாதிரி. இப்போது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா 10 40% டிக்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அது அதோட வேல்யூ 6. ஸோ இதை ஓவராலாக பண்ணும்போது இனிஷியல் வேல்யூ 100 அப்படின்னா 13 78. அது எவ்வளோவா ஓவராலாக குறைஞ்சிருக்கு அப்படின்னா 78 குறைஞ்சிருச்சு. 100 ரூபாயிலேருந்து 78 ரூபா போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா 22% குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி கூட சிம்பிளாக கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு சம்மில் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட 2 ரூட்ஸை கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு அதுலேருந்து நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து பேசிக்கான சம் தான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா x² - சம் ஆஃப் ரூட்ஸ். இப்போ இது வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டு இதை பீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல்ஃபா + பீட்டா × x + ஆல்ஃபா × பீட்டா. இதுதான் அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டு. இப்போ இந்த ஆல்ஃபா + பீட்டாவை கூட்டி இங்கே போட்டிங்க அப்படின்னா இந்த இடத்துல வேல்யூ கிடச்சிரும். ஆல்ஃபா × பீட்டாவை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஆல்ஃபா + பீட்டா கூட்டணும் அப்படின்னா 3/2 வரும். ஏன்னா ஒரு வேல்யூ -1. ஸோ 2 - 1/2 அப்படின்னா 3/2 ஆகிடும். மல்டிப்ளை பண்ணும்பொழுது 2 கேன்சல் ஆகிடும், -1 வந்துடும். இதை இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது x² - 3/2x -1ன்னு வரும். இந்த -1 பார்த்தோன்னா ஆப்ஷன் 2ன்னு போட்டுறாதீங்க. ஏன்னா இந்த கீழே இருக்க 2வை கேன்சல் அவுட் பண்ணால் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 2x² இங்கே 2 கேன்சல் ஆகிடும். அப்போ அங்கே -1 வந்து -2 ஆகிடும். ஸோ -2 வர ஆப்ஷன் வந்து இதுதான். என்டிபிசியும் சரி குரூப் டியும் சரி ஆல்மோஸ்ட் 85% கொஸ்டின் வந்து டூவபிளாக இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். மீதி இருக்க 15% கொஸ்டின் நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் மற்ற கேண்டிடேட்ஸை விட நம்ம எவ்வளோ மார்க் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுல லீடில் போக முடியும். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த பவரில் ஒய்யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சைடு இருக்க லோயர் வேல்யூ இந்த சைடு இருக்க வேல்யூ நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ எப்படின்னா 5 பவர் x + y அப்படின்னா 125னா 5 கியூப். ஸோ ரெண்டு சைடுமே 5ஓட பவரில் இருக்கிறதுனால இந்த பவர்ஸை வந்து நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். இப்போ x + y = 3. அதே மாதிரி இதுக்கு போடும்போது x - y = 5ன்னு டேரெக்டாகவே போடலாம். ஏன்னா 5 பவர் 5 தான் 3125. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு இருக்குது. இதை சால்வ் பண்ணாலே y கேன்சல் ஆகிடும் கூட்டணும் அப்படின்னா. இப்போ 2x = 8, x = 4. அவங்க என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா ஒய்யோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஒய்யோட வேல்யூ இதில் எக்ஸோட வேல்யூ இதில் போட்டோம் அப்படின்னா 4 + y = 3. இப்போ y வந்து -1. இதெல்லாம் பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணாமே சால்வ் பண்ண கற்றுக்காங்க இந்த மாதிரி சின்ன சின்ன சம்லாம். இது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் டைப். இதில் என்னென்னா ஒரு ஹோல்சேலர் வந்து ஒரு டின் ஆஃப் ஆயிலை வந்து முதல்ல 540 ரூபாய்க்கு விற்கிறாரு. அதனால் அவருக்கு 10% நட்டம். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா விலையை உயர்த்தி 696 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்படி விற்கும்போது எவ்வளோ % ப்ராஃபிட் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ 10% நட்டம் அப்படின்னா 90/100. அதாவது செல்லிங் ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி செல்லிங் ப்ரைஸ் / காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்முலாட்டில் எப்பவும் போட கற்றுக்காங்க. அப்போ தான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ ரேஷியோவில் எடுக்கும்போது 9 10ன்னு அர்த்தம். அதாவது 10% நட்டம் அப்படிங்கிறதுனால. இப்போ இதில் வந்து 9 யூனிட் வந்து 540 ரூபா அப்படின்னா 10 யூனிட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சா காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிடும். இப்போ 9 × 60 போட்டோம் அப்படின்னா 540 வரும். ஸோ அதே 60 கீழேயும் போட்டோம் அப்படின்னா 600. இதுதான் காஸ்ட் ப்ரைஸ். நமக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, கிடச்சிருச்சு.
செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க 696 ரூபா. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இதுதான். இந்த ஃபார்முலாலாம் எக்ஸாம்ஸில் உட்காந்து நீங்கள் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா டைம் ஆகிடும். ஸோ டேரெக்டாக காஸ்ட் ப்ரைஸ் 600, செல்லிங் ப்ரைஸ் 696 அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து ரெண்டுத்துக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் 96 டிவைடட் பை 600 அப்படின்னா 16%. இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். ஸோ 16% டேரெக்டாக போட கற்றுக்காங்க. இது வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன் டைப். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1344 ரூபாயை 3:4:5 ரேஷியோவில் பிரிக்கிறோம் அப்படின்னா the difference between the largest and the smallest share in the distribution இருக்காங்க. இப்போது என்ன அர்த்தம்னா 1344 இஸ் ஈக்குவல் டு 4 3 7 7 5 12x. அதாவது இந்த ரேஷியோவில் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த 12ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 12 12 மிச்சம் இங்கே ஒன்று இருக்கும், ஒரு 12 12 2 இருக்கும், 2 12 24. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னா 2 யூனிட். ஸோ 2 யூனிட் ஆஃப் 112 எவ்வளோ அப்படின்னா 224. அவ்வளோதான். இதுனா ரேஷியல் ப்ரொப்போர்ஷன் ரொம்ப எப்போவுமே சிம்பிளான சம் தான். இது நம்பர் சிஸ்டத்துலேருந்து இந்த சம் கேட்டிருக்காங்க டிவிசிபிலிட்டி ரூல்ஸை வச்சு. அதாவது இந்த 6 டிஜிட் நம்பர் 11ஆல் டிவைட் ஆகணும்னா என்ன சிங்கிள் டிஜிட் நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சம் ஆஃப் அல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் வந்து 0வாவோ இல்லை 11ஓட மல்டிபிளாவோ இருக்கணும். இப்போது 2 + 4 6, 6 + 9 15, மைனஸ் 3 + 4 7, 7 + 2 9. இது வந்து 0வாவோ இல்லை 11ஆவோ இருந்தால் மட்டும்தான் அது வந்து 11ஆல் டிவைட் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட எந்த நம்பரை கூட்டினா, அதாவது சிங்கிள் டிஜிட் நம்பரை கூட்டினா இது 11ஆல் டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் 6. ஸோ இதில் நம்ம 6 கூட்டணும் அப்படின்னா தான் நமக்கு 0 வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல 2 + 6 போட்டோம் அப்படின்னா 8 இருக்கும். ஸோ 4 3 7, 7 + 8 15 வரும். ஸோ இங்கே இடத்துல 15ன்னு வரும், ஈக்குவல் டு 0 ஆகும். ஸோ 6 தான் ஆன்சர். டிவிசிபிலிட்டி ரூல் வச்சு தான் போடணும், இல்லை டேரெக்டாக கூட போடலாம். அப்படியே 11ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11 22 மிச்சம் 1, 11 11 மிச்சம் 3 வரும். இப்போ 34 33 மிச்சம் 1 வரும், 11 11 மிச்சம் இங்கே 8 வரும். அப்போ 82ங்கிற நம்பர் 11ஆல் டிவைட் ஆகணும்னா +6 போட்டால் தான் வரும் 88. இந்த மாதிரி கூட சால்வ் பண்ணலாம். ஏஜ் டைப்பில் ஒரு சம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ராம் நிக்கில் அஸ்வின் இஸ் 111 இயர்ஸ். அதாவது 3 பேரோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அதோட ரேஷியோ அப்புறம் ஏஜ் சேர்த்தாப்பில் ஒரு சம் வந்துருக்கு. என்ன அப்படின்னா த சம் ஆஃப் ப்ரெசன்ட் ஏஜஸ் ஆஃப் ராம் நிக்கில் அஸ்வின் வந்து 111. 3 பேரோட ஏஜோட சம் வந்து 111. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட ஏஜ் என்ன ரேஷியோவில் இருந்தது அப்படின்னா 2:3:4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா ப்ரெசென்ட்டு கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் 10 10 கூட்டணும். எப்படி அப்படின்னா 2x + 3x + 4x 3 பேருக்கு 10 கூட்டணும் அப்படின்னா +30 இஸ் ஈக்குவல் டு 111. ஸோ இந்த 30 இங்கே போகும்போது கழிஞ்சிரும். ஸோ 81. 3 + 2 5, 5 + 4 9x. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 9. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் நிக்கில். நிக்கில் அப்படிங்கிறது 2ஆக இருக்கிறது. ஸோ 9 அதில் போட்டோம் அப்படின்னா 9 3 27. இந்த ரேஷியோ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ வேணும் அப்படின்னா +10 37. திரும்ப இன்னொரு சம் நம்பர் சிஸ்டத்துலேருந்து என்ன அப்படின்னா ஒரு 3 டிஜிட் நம்பர் ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப் 2 இஸ் ஆடட் டு த ஃபஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஈச் நம்பர். ஃபஸ்ட் டிஜிட் அப்படின்னா அதோட ஒன்ஸ் டிஜிட் இந்த 2 9 7 இந்த மாதிரி ஆட் பண்ணும்பொழுது புதுசாக வர எத்தனை நம்பர் வந்து டிவிசிபிள் பை 3ஆக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து ஒரு 3 டிஜிட் இல்லை 4 டிஜிட் இருக்குன்னா அந்த சம் ஆஃப் டிஜிட்ஸ் வந்து 3ஆல் டிவைட் ஆகணும். இப்போது 1549 அப்படி இருக்குன்னா 5 + 4 9 10 19. 19 வந்து 3ஆல் டிவைட் ஆகாமல் கேட்டால் ஆகாது. ஸோ இது வந்து இந்த மொத்த நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகாதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒவ்வொரு நம்பர்லேயும் 2 ஆட் பண்ணோம் அப்படின்னா 399 வந்து பார்த்தாலே தெரியுது 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு. 491 489ஓட 2 கூட்டணும் அப்படின்னா 491. இது வந்து 14 வரும் சம் ஆஃப் டிஜிட். ஸோ இது வந்து ஆகாது. 516ல் 5 6 11 + 1 12. 12ங்கிறது 3ஆல் டிவைட் ஆகும். ஸோ 2 நம்பர் ஆகும். இது வந்து 10 13 ஆகாது. ஸோ 2. அடுத்தது ரீசனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு சீரியஸ் டைப் ஆஃப் சம்ஸ். இதில் வந்து ஒரு வேல்யூக்கும் இன்னொரு வேல்யூக்கும் என்ன லாஜிக்கில் அது இன்க்ரீஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். 17 வந்து 19 ஆகுது, 19 21 21 29 +2 -2. அடுத்தது +2ன்னு கொடுத்தா இங்கே 23 வரணும். ஸோ அந்த பேட்டர்னில் இதில் வந்து அடுத்தடுத்து கூட பார்க்காம ஒரு டிஜிட் விட்டுட்டு கூட பார்க்கலாம். 17 21 4 +4 இதாவது
21லேருந்து 25க்கு +4. ஸோ +4 போட்டோம்னா 29 ஆன்சர். இதில் மொத்தமாக ஒரு 20-30 பேட்டர்ன் தான் இருக்கும் இந்த சீரிஸ் டைப்பில். நம்ம பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணாலே எக்ஸாமில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 48லேருந்து 52 அப்படின்னா +4, 52லேருந்து 26 இந்த மாதிரி டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ஒன்று வந்து மல்டிப்ளேயில் இருக்கணும், இல்லைனா டிவைடில் இருக்கணும். ஸோ 52ல் பாதி தான் 26. ஸோ இப்போ டிவைட் பை 2. 26லேருந்து +4 30, 30ல் பாதி 15, அங்கேருந்து +4 அப்படின்னா 19. அவ்வளோதான் ஆன்சர். ரீசனிங் வந்து கான்செப்ட் தான். அதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்மியான ப்ரிப்பரேஷனில் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும், ஃபுல் மார்க்கே எடுக்கலாம் ரீசனிங்கில். அடுத்தது நம்பர் அனலாகி. இதில் வந்து என்னென்னா இந்த 2 நம்பர் ஒரு ரேஷியோவில் இருக்கும், அதே மாதிரி இந்த 2 நம்பர் ஒரு ரேஷியோவில் இருக்கும். சேம் ரேஷியோவில் இல்லை சேம் லாஜிக்கில் இந்த 2 நம்பர் இருக்கும். ஸோ அந்த கொஷின் மார்க் இருக்கிற இடத்துல இருக்க நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இந்த 2 எப்படி 28 ஆகுது அப்படின்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ரேஷியோ இருக்கணும். இந்த மாதிரி சின்ன நம்பரு ரொம்ப பெருசாகுதுன்னா அது வந்து ஒன்று ஸ்கொயர் பண்ணியிருப்பாங்க, இல்லை க்யூப் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் அண்ட் க்யூப்ஸில் மொத்தமாகவே ஒரு 10-15 இதுதான் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா n²+1 இல்லை n³ +1 பண்ணியிருப்பாங்க, இல்லைனா n+1 க்யூபு, n+1 த ஹோல் ஸ்கொயர்டு. இதை டிவைட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்மட் தான் இருக்கும். அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுலே கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 28, 28க்கு பக்கத்தில் இருக்க நம்பர் வந்து 27ங்கிறது ஒரு க்யூப், 3 க்யூப். அப்போது 2+1 த ஹோல் க்யூப் +1 போட்டால் 28 வருதா? இப்போ அதுவும் அடுத்தும் அதே மாதிரி வருதான்னு பாருங்கள். 4+1 அப்படின்னா 5, 5 க்யூப் 125, 125 ஒரு +1னா 126. ஸோ ஆனால் இது லாஜிக் வந்து ரெண்டுத்துக்குமே வருது. இப்போ மூணாவது வந்து 65, 65ல் 1 கழிச்சோம் அப்படின்னா 64. எந்த நம்பரோட க்யூப் 64 அப்படின்னா 4. இப்போ அதுலேருந்து -1னா 3. இதில் எப்படி ஃபார்வர்டில் போகிறோமோ ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ரிவர்ஸில் கண்டுபிடிக்கிறோம். அப்படி இல்லைனா ஆப்ஷன்ஸை வச்சு கூட நம்ம போட்டு பார்க்கலாம். 3+1னா 4, 4ஓட க்யூப் 64 +1 65 அந்த மாதிரி. இது சேம் டைப் ஆஃப் நம்பர் அனலாகி. இதில் எப்படி ஸ்கொயர்ஸு க்யூப்ஸில் இன்க்ரீஸ் ஆனிச்சோ அதே மாதிரி இதில் வந்து ஏதாவது ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் கூட இன்க்ரீஸ் ஆகும். எப்படின்னா இந்த ஃபஸ்ட் நம்பரை வந்து இன்ட்டு போட்டு, இன்ட்டு 2 போட்டு, இல்லை இன்ட்டு 3 போட்டு அந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இல்லை இன்ட்டு 10 போட்டு ப்ளஸ் போட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏ தான் முதல் நம்பர் அப்படின்னா இன்ட்டு 10 +10 போடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மட் இருக்கும். அந்த ஃபார்மட்டை நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸாமில். இதில் சேலஞ்சிங்கான விஷயமே எப்படின்னா அந்த கொஷினை பார்த்தோன்னே நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்கணும். மினிமம் ஒரு 10 செகண்ட் தான் அதை அனலைஸ் பண்ணி அதோட ஃபார்மட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. இதில் பார்த்தாலே தெரியுது 17 38. இப்போது இதில் இன்ட்டு 2 போட்டிருக்காங்க அப்படின்னா 17 × 2 + 4னா 38, 23 × 2 + 4னா 50, 12 × 2னா 24 + 4னா 28. அவ்வளோதான். அடுத்தது இந்த மாதிரி சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இல்லை பொசிஷன்ஸு இதை மாதிரி வச்சு கொஷின்ஸ் கேட்பாங்க. இதுதான் ரீசனிங்கில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா கொஸ்டின் தான் வேர்ட் பை வேர்ட் கிளியராக படிங்க. இப்போ இதில் என்னென்னா there are 6 பாக்ஸஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ 1 2 3 4 5 6 பட் நாட் நெசசரிலி இந்த சேம் ஆர்டர். இப்போ என்னென்னா பி இஸ் த டாப் மோஸ்ட் பாக்ஸ் சொல்லிட்டாங்க. பி வந்து டாப் மோஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு. அண்டு சி இஸ் இமீடியட்லி பிலோ பி. ஸோ ஈஸியாக கொடுத்துச்சு. there are only 2 boxes between B and V. 2 boxes between B and V. there are only 3 boxes between C and P. C இங்கே இருக்குது. அப்போது இதுக்கு கீழே தான் வரும் P. 3 பாக்ஸஸ் அப்படின்னா 1 2 3, இங்கே P. there is only 1 box below U அப்படின்னா யூக்கு கீழே ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூ இங்கே தான் வரும். அப்போ மிச்சம் இருக்கிறது ஏ. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா which box is kept immediately below U அப்படின்னா P. P தான் ஆன்சர். இந்த கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5 runners are standing in a straight row facing east. ஈஸ்ட்னா இது. இப்போது 5 பேர் 1 2 3 4 5. இதுலேயுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா எம் வந்து கே. இதுலேயுமே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கே வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்கார், எம் வந்து என் பொசிஷனில் இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் எல் இஸ் ஸ்டாண்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் என். என் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியாது. அண்ட் என் இஸ் ஸ்டாண்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் எம். இப்போ எம் இது அப்படின்னா எம்மோட லெஃப்ட் இது, ரைட்டு இது. அப்போது லெஃப்ட்டில் வந்து என் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்னோட லெஃப்ட்டில் எல் இருக்கார். அப்புறம் பி இஸ் ஸ்டாண்டிங் டு த தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம் அப்படின்னா 1 2 3, தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம்னா பி. ஸோ ஹூ இஸ் ஸ்டாண்டிங் டு த இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி. இமீடியட் லெஃப்ட் ஆஃப் பி இது லெஃப்ட் இது ரைட் அப்படின்னா கே. அடுத்தது ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் டைப்பில் இந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க. வெண்டைக்கிழமை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி. ஆல் கேஷ்யூஸ் ஆர் ஜாகரி அப்படின்னா ஆல் கேஷ்யூஸ்னா ஜாகரி. நோ ஃபுட் இஸ் ஜாகரி, அதாவது ஃபுட்டு ஜாகரிக்கு சம்மந்தம் இல்லை. சம் வால்நட்ஸ் ஆர் ஃபுட்டு, சம் வால்நட்ஸ் ஆர் ஃபுட்டு. அப்புறம் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 கன்க்ளூஷன் இருக்கும். இதில் எது இதெல்லாம் ஃபாலோ ஆகும், எது இதெல்லாம் ஃபாலோ ஆகாதுங்கிறத நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணணும். சம் வால்நட்ஸ் ஆர் கேஷ்யூஸ்.
சம் வால்நட்ஸ் ஆர் கேஷ்யூஸ். இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஆக்சுவலாக இதுக்கும் எந்த ரிலேஷனும் ப்ராப்பராக கொடுக்கல அப்படின்னாலே ஃபாலோ ஆகாது. அடுத்தது சம் வால்நட்ஸ் ஆர் ஜாகரி. இதுக்கும் கொடுக்கல, ஸோ ஃபாலோ ஆகாது. நோ ஃபுட் இஸ் கேஷ்யூ. இது ஃபாலோ ஆகும். ஏன் அப்படின்னா நோ ஃபுட் இஸ் ஜாகரின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஆல் கேஷ்யூஸ் ஆர் ஜாகரி. இப்போது ஃபுட்டு வந்து இதுக்குமே சம்மந்தம் இல்லை அப்படிங்கும்போது இதுக்குள்ளே ஃபுல்லாக ஆக்குபைடாக இருக்கிற கேஷ்யூஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ். அடுத்தது ஸ்டேட்மெண்ட் டைப்லேயே இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸு இல்லைனா காஸ் அண்ட் எஃபெக்ட்டு அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கூட கேட்கலாம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா ஸ்டில் நீட்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் டு மேக் த பீப்புள் அவேர் திஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஆர்குமெண்ட் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, பீப்புள் ஸ்டில் பிலீவ் பாய்ஸ் ஆர் பெட்டர் தென் கேர்ள்ஸ். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் ஹேஸ் வேனிஸ்ட் ஃப்ரம் அவர் சொசைட்டி. இதில் நீங்கள் எந்த ஆர்குமெண்ட் எடுத்து வாதான்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அது ஸ்ட்ரென்தன் பண்ணும் வீக் பண்ணுங்கிறத இந்த ஆப்ஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதில் என்னன்னா 2வது பாயிண்ட் வந்து வீக்கன் தான் பண்ணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்தியா வந்து இன்னமுமே ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் அவேராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பீப்புள் ஸ்டில் பிலீவ் பாய்ஸ் ஆர் பெட்டர் தென் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ 2 வீக்கன்ஸ் த ஸ்டேட்மெண்ட் வைல் 1 வந்து ஸ்ட்ரென்தன் த ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இந்த மாதிரி லெட்டர்ஸில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் எது கன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. A greater than C equal to B. இப்போது வந்து இது தனி ஸ்டேட்மெண்ட்டு, இது தனி ஸ்டேட்மெண்ட்டு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்ணுற லெட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா A தான். ஸோ இப்போ இந்த ஏவை வந்து இங்கே எடுத்து எழுதணும் அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படி இப்படி எழுதலாம். இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றினதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆப்ஷனாக அதில் போட்டு பார்க்கலாம். இப்போ ஓ வந்து பிஏ விட சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ வந்து பிஏ விட சின்னது அப்படின்னு கருத்தா கிடையாது. ஓ வந்து இருக்கிறதுலே பெருசு. அப்போ இது ஃபாலோ ஆகாது. அடுத்தது பி வந்து எம்மை விட சின்னது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபாலோ ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா எம்மு தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு. பி பார்த்தீங்க அப்படின்னா பி ஈக்குவல் டு சி. சியை விட ஏவே பெருசாகிடுச்சுங்கிறப்போ அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே அதை விட பெருசாக தான் இருக்கும். ஸோ 2 ஃபாலோ ஆகும். என் வந்து சியை விட சின்னது அப்படின்றாங்க. என் வந்து சியை விட சின்னது கண்டிப்பாக கிடையாது. என் தான் இருக்கிறதுலே பெருசு. அடுத்தது சி கிரேட்டர் தென் என். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சேம் தான். ஸோ இது ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். அடுத்தது இந்த மாதிரி ஒரு மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸை ரிப்ளேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுலேருந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். 2, 4, 25, 13 அப்புறம் 2. அப்புறம் அந்தந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர் எப்படிலாம் மாறுதுன்னு கொஷினில் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர் மாற்றிக்கோங்க. ஒன்ஸ் மாற்றினதுக்கப்புறம் பாட்மாஸ் ரூல் யூஸ் பண்ணி தான் எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனாக இருந்தாலுமே நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னா ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஃபஸ்ட் டிவிஷன் பண்ணும்பொழுது 1/2 0.5 ஆகிடும். ப்ளஸ் 25 13 × 2 26. ஸோ 0.5 - 1 அப்படின்னா ஆன்சர் வந்து -0.5. அடுத்தது இந்த மாதிரி லெட்டர் அனாலஜி வரும். இது நிறையவே டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இது எப்படின்னா இந்த லெட்டர் கிளஸ்டருக்கும் இந்த லெட்டர் கிளஸ்டருக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு லாஜிக் இருக்கும். இந்த லாஜிக்கை சேமாக ஃபாலோ பண்ணுறது எது ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து அந்தந்த லெட்டரோட நியூமரிக்கல் வேல்யூ தெரிஞ்சால் தான் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ டீனா 20, எஸ்னா 19, ஆர்னா 18 அந்த மாதிரி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் ஹாலில் ரஃப் ஷீட் கொடுத்த உடனே இந்த மாதிரி ஏக்குனா 1, பினா 2 அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் எழுதி சால்வ் பண்ணிங்க அப்படின்னா மினிமம் ஒவ்வொரு கொஷின்ஸ்க்குமே 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே கூட ஆகும். நமக்கு அந்தந்த லெட்டருக்கான நியூமரிக்கல் வேல்யூ டக்குன்னு ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் அந்த கொஷின்ஸை நம்மளால் ஈஸியாக சீக்கிரமாக சால்வ் பண்ண முடியும். ஆக்சுவலாக நானுமே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி லெட்டர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்காமல் ஆன்சர் ஷீட் கொடுத்தோன்னே எழுதிட்டுருப்பேன். பட் ஆனால் அது சால்வ் பண்ணும்போது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இந்த மாதிரி லெட்டர்ஸ்க்கு அந்த நம்பர்ஸை எப்படி சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் ஏபிசிடி அப்படின்னா 1, 2, 3, 4ன்னு. இப்போ இ அப்படின்னா 5. 5ன்னா இந்த மாதிரி 5 ஃபிங்கர் இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 இங்கே ஒரு 2. ஸோ 5. இஎஃப் 6. அப்புறம் ஜி ஹச்சுக்கு வந்து 8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஹச்சை வந்து இப்படி மாற்றி எழுதலாம் 8 அப்படின்னு. ஸோ ஹச்சு 8னா ஜி 7. ஐ வந்து இப்படி 9ன்னு இப்படி மாற்றி எழுதலாம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் நீங்களாம் சிம்பாலிக்காக ஏதாவது ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா சால்வ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஆனால் சால்வ் பண்ண நம்ம பென் அண்ட் பேப்பர் எல்லாமே இந்த மாதிரி கொஷின்ஸை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ ஜேக்கு வந்து ஜாக்குனா 10 அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சீட்டு கட்டில் ஜாக் இருக்குல்ல, கே அப்படின்னா கிழவன் அப்படின்ற மாதிரி, K11 அந்த மாதிரி. எல்லுக்கு 12, எம்முக்கு வந்து 13 அப்படின்னா கீழே 3 டாட் இருக்க மாதிரி. ஸோ 13.
M13 அப்படின்னா இதோட ஆப்போசிட் எண்ணுக்கு வந்து 14. ஓக்கு வந்து ஒரு பியர்பா மாதிரி, ஸோ இது 15 அந்த மாதிரி. அதை சுற்றி 5 புள்ளி வச்சுக்கிட்டா பியர்பா மாதிரி 15 எம்னு. பிக்கு 16, 16க்கு பி வர மாதிரி பிக்கு 16. ஆர் வந்து ரேட்டட் கண்டென்ட் 18 அந்த மாதிரி. ஸோ பிக்கும் கியூக்கும் நடுவில் இருக்கிறது 17. எஸ் வந்து 19. இப்போ ஆர் 18 அப்படின்னாலே கியூ 17, எஸ் 19ங்கிறது உங்களுக்கு தாராளமாக ஞாபகம் வந்துடும். அதே மாதிரி ஹச் 8 அப்படின்னாலே ஜி 7, ஐ 9ங்கிறது நம்பர் வந்துடும். அந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்டுக்கான நம்பர் ஞாபகம் வந்தால் கூட அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்க நம்பரை ஈஸியாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். டீனா 20 அந்த மாதிரி. பிக்கு வந்து 22, ஏன்னா மேலே வந்து 2 புள்ளி வைக்கலாம், ஸோ 22. டபிள்யூக்கு வந்து 3 புள்ளி வைக்கலாம், 1 2 3, ஸோ 23. வி வந்து 22 அப்படின்னாலே யூ வந்து 21. XYZ வந்து 24 25 26 அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆல்ஃபபெட்டுக்கு சிம்பாலிக்காக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் ஹச் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஜே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், கே ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி பி ஆர் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓ வந்து பியர்பா 15 அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். டி VW ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே மித்த ஆல்ஃபபெட்டுக்கான அந்த வேல்யூவும் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலே மற்ற ஆல்ஃபபெட்டுக்கான வேல்யூவும் நமக்கு ஞாபகம் வந்துடும். சில கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி ஆல்ஃபபெட்டோட பொசிஷன் வேல்யூ மட்டும் இல்லாமல் அதோட ஆப்போசிட்டை பேஸ் பண்ணி கூட கொஷின் வரும். இப்போ எப்படி அப்படின்னா எம்மோட ஆப்போசிட் வந்து 13, ஏவோட ஆப்போசிட் வந்து இசட்டு, பிக்கு ஒய். இதையுமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி அப்படின்னா இப்போ ஏவோட பொசிஷன் வேல்யூ 1 அப்படின்னா இசட்டோட பொசிஷன் வேல்யூ 26. ஸோ சம் ஆஃப் த ஆப்போசிட் வந்து 27 வரும். இப்போ சிம்பிளாக ஹச் வந்து உங்களுக்கு 8ன்னு தெரியும், அதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா 27 8 கழிச்சா 19, 19னா எஸ் அந்த மாதிரி கண்டுபிடிச்சிக்க வேண்டியதான். இப்போது ஜாக் வந்து 10, அதோட ஆப்போசிட் வந்து எவ்வளோ இருக்குன்னா 17, 17க்கு வந்து கியூ. ஸோ அதோட ஆப்போசிட் வந்து 10, அதோட ஆப்போசிட் வந்து கியூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த பொசிஷன் வேல்யூ நல்லா ஞாபகம் இருந்தாலே போதும், ஆப்போசிட் வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பேட்டர்னில் போட்டுக்கங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கு நியூமெரிக்கல் வேல்யூ மாற்றணும் அப்படின்னா டீனா 20, எஸ்னா 19, ஆர்னா 18, ஏனா 1, அடுத்தது இசட்னா 26, ஐனா 9, ஹச்னா 8, ஜினா 7. இப்போ வந்து இதில் +6 அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருந்தால் ஒன்று அது மாதிரியே எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும், +6 +3ன்னு ஏதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டான லாஜிக் இருக்கும். இதில் என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் தான் போட்டிருக்காங்க. 26 + 1 27, 18 + 19 27, 27 27. இதை நியூமெரிக்கலாக போடும்போது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதே நம்ம லெட்டர்ஸாகவே எழுதணும் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால தான் நியூமெரிக்கல் வேல்யூ கண்டுபிடிச்சி மாற்றி நம்ம போடுறது. ஸோ இதே தான் ரெண்டாவது இதுலேயும் ஃபாலோ ஆகிருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஓ வந்து 15, எல் வந்து 12, ஸோ 17 27 வருது. இப்போ அதே மாதிரி ஆன்சர் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜாக்கு 10, கியூ 17, ஸோ 27, பி 16, கே 11 27, எம் 13, என் 14 27, என் 14, ஓ 15 29, ஸோ இது இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட ஆப்போசிட் இசட், A1 இசட் 26, ஆர் 18, ஐ 9 27 ஆப்போசிட்டு, எம் 13, என் 14 ஆப்போசிட்டு, ஐ 9, ஆர் 18 ஆப்போசிட் 27. ஸோ இதான் ஆன்சர். நம்பர் சீரிஸ் மாதிரி இதே மாதிரி லெட்டர்லேயே சீரிஸாக இருக்குது. இதில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த எம் வந்து அடுத்து இங்கே போகும்போது கியூவாக போயிருக்கு. அப்போ எம்னா 13, கியூனா 17, ஸோ +4, கியூலேருந்து +4 21, 21லேருந்து +4 25. இப்போ 25லேருந்து +4 எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 26, 1 2 3. இப்போ சியில் ஆரம்பிக்க ஆன்சர், சியில் ஆரம்பிக்கிற ஆன்சர் இதுவும் இருக்குது. இப்போ நம்பர்ஸ் பாருங்கள், நம்பர்ஸ் வந்து 15லேருந்து 18, 21, 24, அடுத்து வருது 27, ஸோ 27 தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி அப்புறம் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு ரீசனிங் வந்து சாப்டர் வைஸ் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக அந்த சாப்டரோட கான்செப்ட்டு அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி ஈஸி டு டிஃபிகல்ட், அந்த டிஃபிகல்ட்டியில் ஒரு 15 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ அந்த வீடியோஸ் பார்க்குறது மூலமாக நீங்கள் ரீசனிங் வந்து ஈஸியாக கவர் பண்ணலாம். அந்த வீடியோஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ரீசனிங்கில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஸ்டே கனெக்ட் வித் என்டேவர்ஸ். நன்றி.